Dear students, நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளாஸ் 11th சாப்டர் 2 பயாலஜியில் நம்ம வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டா வந்து பார்க்க போகிறோம். 2.22 டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோட்டிஸ்டா எல்லாமே வந்து சிங்கிள் செல்ட் யூகேரியாட்ஸுங்க. ஸோ யூகேரியாட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் வந்து இருக்கிற ஒரு லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ப்ரோட்டிஸ்டான்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இந்த ப்ரோட்டிஸ்டா கேட்டகரியில் வர லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட கேரக்டர்ஸும் இருக்கும், அதே மாதிரி அனிமல் கேரக்டர்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தன்னோட நியூட்ரிஷன்ஸும் அப்படி தான், தன்னோடதை வந்து என்ன பண்ணும், தன்னோட ஃபுட்டை வந்து அதுவாகவே ஓனாகவே தயாரிச்சுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. சில டைம் பார்த்திங்கன்னா விலங்குகளை வந்து வேட்டையாடக்கூடிய தன்மையும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பிளான்ட்டுன்னு சொல்ல முடியாது, அனிமல்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க சயின்டிஸ்ட்டு, இதை வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டான்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு கேட்டகரி கொடுத்து இந்த லிவிங் ஆர்கானிசத்தை ஒரு தனி கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 5 லிவிங் ஆர்கானிசத்தை வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்லைமோட்ஸ் அண்ட் புரோட்டோசோவன்ஸ். இதுதான் வந்து ப்ரோட்டிஸ்டா மெம்பர்ஸு. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த ப்ரோட்டிஸ்டா வந்து தனியாக இருக்காது, யாரு கூடயாவது லிங்கில் தான் இருக்கும். அதாவது பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கையோட எப்போவுமே கனெக்ஷனில் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும், வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிலதில் வந்து ஃப்ளாஜலாக இருக்கும், சிலதில் சிலியாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவலாகவும் இருக்கும், செக்ஷுவலாகவும் இருக்கும். இது எந்த மாதிரி இதில் வந்து போகும்னா, செல் ஃபியூஷன் ஆகி அப்புறம் வந்து சைகோட் ஃபார்மேஷன் உண்டாகி இதோட ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியான கிரைசோஃபைட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். கிரைசோஃபைட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நேம் இது பார்த்தீங்க அப்படின்னா, கிரைசோ அப்படின்னா கோல்டன் அப்படின்னு அர்த்தம். கிரைசோ அப்படின்னா கோல்டன், ஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக பார்க்குறப்போ டையாட்டம்ஸாக இருக்கும். டையாட்டம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதோட மார்ஃபாலஜி படி பார்க்குறப்போ அதை வந்து நம்ம வந்து இதாக வந்து பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 2 தான் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அதோட பகுதியை வந்து ஈக்குவலாக நம்ம வந்து 2 பார்ட்டாக வந்து ஈக்குவலாக பிரிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டையாட்டம்ஸ் சொல்லுவாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெரைன் என்விரான்மெண்ட்ஸில் வந்து இருக்கும். இது வந்து மைக்ரோஸ்கோபிக், ஸோ வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. இது இருக்கிறத வந்து எப்படின்னா, அந்த தண்ணியில் வந்து அந்த ப்ளூ க்ரீன் அந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, கோல்டன் கலரில் இருக்கிற அந்த ஒரு இதை வச்சு தான் வந்து, அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம வந்து ஓகே இதில் வந்து கிரைசோஃபைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ வெறும் கண்ணால் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம தனியாக வந்து இப்போ எறும்பு இதெல்லாம் பார்க்குற மாதிரி மேக்ரோஸ்கோப்பிக்காக நம்ம வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதோட செல்வால்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் வந்து இருக்கும், 2 ஷெல்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்க்குறப்போ ஒரு சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து இதோட எண்டில் வந்து நான் வந்து இந்த சாப்டரோட எண்டில் உங்களுக்கு வந்து பிக்சர் மூலியமாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா சிலிக்கா கண்டென்ட் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த சிலிக்கா கண்டென்ட் வந்து எப்படின்னா திக் லேயராக இருக்கனால இதை வந்து உடைக்க முடியாது. இதோட செல்ஸை வந்து அவ்வளோவா நம்மளால் வந்து உடைக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த செல்வால் இந்த இதோட ஹேபிட்டேட்டில், இதோட வாழ்விடத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிலிக்கா அக்குமுலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய சேர்ந்து என்ன ஆகணும், ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து போகிறப்போ
அது ஒரு மலை மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த சிலிக்காவோட அந்த குவியல் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போகிறப்போ அதுவே ஒரு மலை மாதிரி இருக்கும். அதோட பிக்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த மலை மாதிரி இருக்கிறதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு மாதிரி பவுடர் லைக் சாயில். அதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஷிங்க்கு, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, சிரப்ஸை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பல்லில் உள்ள கரைகள் எல்லாம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்கின் பாலிஷிங்க்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாயிண்ட் வந்து இதில் கிடையாது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டயாட்டம்ஸ் வந்து இந்த டயாட்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா தலைமை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரைசோஃபைட்ஸோட இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். இந்த டைனோ அப்படின்னு சொன்னாலே டை அப்படின்னா வந்து ரெண்டுன்னு அர்த்தம். டைனோஃப்ளாஜெலேட்ஸ்னால் ரெண்டு ஃப்ளாஜெல்லாக்களை வந்து கொண்டது. ஃப்ளாஜெல்லானா என்னென்னா இந்த ஃப்ளாஜெல்லாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள மூவ் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அந்த ஃப்ளாஜெல்லா வந்து அதாவது என்ன சொல்கிறது, ரீப்ரொடக்ஷன் டைமிங்லேயும் இது வந்து யூஸ் ஆகும். ஒன்றோட ஒன்று ஃபியூஸ் ஆகுறதுக்கு செல்ஃப்யூஷன் டைமிங்கில் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக் யூசஸ் வந்து. இப்போ வந்து இந்த டைனோஃப்ளாஜெலேட்ஸ் வந்து மெரைன் மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா மெரைனில் இருக்க மாதிரி, மெரைன் என்விரான்மெண்ட்ஸில் கடல் தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்டா. இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்டா தான் இது. இதில் வந்து என்னென்னா இது வந்து எல்லோ கலர், க்ரீன் கலர், ப்ரௌன் கலர் இப்படி இருக்கும். ஏன்னா அதில் உள்ள அந்த பிக்மெண்ட் நிறமிகள் இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து அதோட கலர்ஸ் வந்து மாறும். இப்போ எல்லோ பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்லோ கலரில் தெரியும், க்ரீன் பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் தெரியும், ப்ரௌன் பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த பிக்மெண்ட்ஸ் அந்த செல்லில் இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸை பொறுத்து மாறுபடும். இந்த இதோட செல்வால் பார்த்தீங்க, அது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரைசோஃபைட்ஸோடது பார்த்தீங்கன்னா சிலிக்கானால ஆனது. டைனோஃப்ளாஜெலேட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் பிளேட்னால ஆனது. இதோட அந்த பிளேட் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த 2 ஃப்ளாஜெல்லா வந்து இருக்கும். இதுக்கு வந்து 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து லாங்கிடியூட்னலியாக இருக்கும், இங்கே இருக்குது லாங்கிடியூட்னலியாக இருக்கும். இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ்லி என்ன ஃபியூரோ பிட்வீன் த வால் பிளேட்ஸில் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்று வந்து இது இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இதுதான் வந்து அந்த லாங்கிடியூட்னலியாக இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதான் லாங்கிடியூடினலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொன்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்வர்ஸ்லி இன் எ ஃபியூரோ பிட்வீன் த வால் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்வர்ஸ்லினா இங்கே இருக்கும், இந்த ஆங்கிளில் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளாஜெல்லா 2 இடத்துல வந்து இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கும். இன்னொன்று ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கொனியோலாக்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ்,
எக்ஸாம்பிள் வந்து கொனியாலாக்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து ரேப்பிட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். நம்ம வந்து மெரைன் இதில் வந்து என்விரான்மெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து கடலில் பார்க்குறப்போ இதோட அந்த மல்டிப்ளிகேஷன் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், வேகமாக வரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீல வந்து கடல் அலையை பார்க்குறப்போ ரெட் கலரில் இருக்கும். இதோட பிக்சரையும் நான் வந்து வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அந்த பெருக்கம் வந்து இதோட எண்ணிக்கை வந்து இந்த டைனோஃப்ளாஜெலேட்ஸோட அந்த ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா சம் மெரைன் அனிமல்ஸையுமே வந்து இதோட அது வந்து ரொம்ப டாக்ஸின் இருக்கும். அது வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நிறைய மெரைன் அனிமல்ஸை கூட கொல்லக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மெரைன்னா வந்து என்னது, மீன்களை கூட கொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இது அதாவது இதோட எண்ணிக்கை அதிகமாகி ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகி ரெட் கலரில் அந்த அலைகள் வந்து இருக்கும். அந்த ரெட் கலரில் இதோட எண்ணிக்கை அதிகமாகி அதனால உண்டாகிற டாக்ஸின்ஸ் மூலமாக இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து போயிடும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளினாய்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூக்ளினாய்ட்ஸ் வந்து எப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸ். இது வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா தேங்கி நிற்கிற தண்ணி இதில் வந்து இருக்கும். இதுக்கு வந்து எப்படின்னா இந்த செல்வாளுக்கு பதிலாக எப்படி இருக்குன்னா புரோட்டீன் ரிச் லேயர் வந்து இருக்கும். அந்த புரோட்டீன் ரிச் லேயருக்கு பேர் வந்து பெல்லிக்கல். இந்த பெல்லிக்கலுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அதோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த தண்ணியோட அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து 2 ஃப்ளாஜெல்லாஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்டு, ஒன்று வந்து லாங் ஒன்று இருக்குது. ஒரு ஃப்ளாஜெல்லா ஷார்ட்டாகவும் ஒரு ஃப்ளாஜெல்லா வந்து லாங் ஒன்றாகவும் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் இருக்கும். இது வந்து சன்லைட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓனாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக இது வந்து அதற்கு தேவையான உணவை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த சன்லைட் வந்து இல்லாத டயத்தில் இதோட தன்மை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்கும், வேட்டையாடுற தன்மை இருக்கிறதா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலர் ஆர்கானிசத்தை பூரா வந்து வேட்டையாடுற தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து எப்படி பிக்மெண்ட்ஸ் இந்த யூக்ளினாய்ட்ஸ் வந்து அதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினாய்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கோங்க. அந்த ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், கொனியாலாக்ஸ் இது பார்த்தோம், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீட் கொஸ்டின்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க. ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். ஓகேவா? இப்போ யூக்ளினாய்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளினா வந்து இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் வந்து யூக்ளினா பிக்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லைம் மோல்ஸ் பார்க்கலாம். ஸ்லைம் மோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் மோல்ஸ் வந்து எப்பவுமே வந்து சாப்ரோஃபைட்டிக்ஸ் ப்ரோட்டிஸ்டா தான் இருக்கும். இது வந்து எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸ்லைம் மோல்ஸ் அப்படின்னு சொன்னாலே இது வந்து
என்ன அப்படின்னா இந்த டீக்கு, அதாவது அழுகி போன மரக்கட்டை இல்லை அப்படின்னா அந்த ஒரு மாதிரி நாள்பட்ட அந்த மரக்கட்டை இருக்கும் இல்லையா, அதான் வந்து டீக்கிங் அரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அரிக்கிற மாதிரி இருக்கிற மரக்கட்டையில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து லீவ்ஸ், அழுகிற மாதிரி இருக்கிற லீவ்ஸில் வந்து இருக்கும். அந்த அதில் உள்ள அந்த அதோட அந்த மெட்டீரியல், அழுகி போன மெட்டீரியல், அதிக அழுகி போன மரக்கட்டை இதில் இருக்கிற அந்த இதை வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டாக எடுத்துகிட்டு இது வந்து வாழும். அதுதான் அண்டர் சூட்டபிள் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து அக்ரிகேஷன் சொல்லுவாங்க. பிளாஸ்மோடியம், அதாவது இப்படி இருக்கும், எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இப்படி இருக்கும், அக்ரிகேஷன் ஃபார்மில் இருக்கும். இப்படி மொத்தமாக, ஆனால் நான் இப்போ ரவுண்டாக போட்டிருக்கேன், இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இப்படி இருக்கும். இப்படி அமீபா ஸ்ட்ரக்சர்ஸில் இப்படி இருக்கும். எல்லாம் வந்து சேர்ந்து சிங்கிளாக பார்க்குறப்போ இப்படி இருக்கும், இப்படி சிங்கிளாக இருக்கும். இப்படி இருக்கும் சிங்கிளாக இருக்கப்போ. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இது பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். அந்த அக்ரிகேஷன் இருக்கு இல்லையா, எல்லாமே சேர்ந்து, அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் எல்லா அந்த ஸ்லைமோல்ஸ் சேர்ந்து ஒரு அக்ரிகேஷன் ஃபார்ம் பண்ணி மொத்தமாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இதாகுனா ஒரு ஃபீட் அளவுக்கு, ஒரு அடி செவரல் ஃபீட் அளவுக்கு அது வந்து க்ரோ ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து இந்த பிளாஸ்மோடியம் அதானே சொன்னேன், அதாவது மொத்தமாக கலெக்ஷனாக மொத்தமாக இருக்கிற இந்த ஸ்லைமோல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஸ்லைமோல்ஸ், டாட்டா வைக்கிறது எல்லாமே ஸ்லைமோல்ஸ். இது வந்து என்ன பண்ணும், இதோட அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இது வந்து இங்கே ஒரு ஃப்ரூட்னிங் பாடி இப்படி வந்து ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஓகே, இதுதான் வந்து அந்த ஃப்ரூட்னிங் பாடி, இதுதான் வந்து ஃப்ரூட்னிங் பாடி. ஸோ இது வந்து அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் வந்து இது பண்ணும். இது வந்து பிளாஸ்மோடியம். இது வந்து எழுதும்ல, ஸோ பிளாஸ்மோடியம் இது. இந்த இதுக்கு பேர் வந்து ஃப்ரூட்னிங் பாடி. இந்த இதுக்கு பேர் வந்து ஃப்ரூட்னிங் பாடி. ஓகே, ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து இது பண்ணும். இது வந்து ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். இது மேலே இருக்குது, இந்த மேலே இருக்கு இல்லையா, இது பேர்லாம் வந்து ஸ்போர்ஸ். இதுதான் வந்து ஸ்போர்ஸ். இங்கே வந்து ஸ்போர்ஸு இதோட டிப்பில் வந்து இருக்கும், இதுதான் டிப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரூ வால்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்து மெனி இயர்ஸ் வரை இதால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ரெசிஸ்டண்ட்டாக இது வந்து சர்வே பண்ண முடியும் மெனி இயர்ஸுக்கு. இதோட ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஈரப்பதமான சூழ்நிலையில் தான் இது வந்து வளரும். அப்போ இதுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை அப்படின்னு வந்து பார்க்குறப்போ நல்லா ட்ரை டைமு, இன்னொன்று வந்து அதிகமான வெயில் டைமிங்கில்
இதுக்கு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏர் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்போஸ் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னால என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரூட்டிங் பாடி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்டிங் பாடி மூலியமாக உள்ள அந்த ஸ்போரில் உள்ள அந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி இதோட இனத்தை வந்து அதிகப்படுத்துகிற தன்மை கொண்டது. அதுதான் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புரோட்டோசோவன்ஸ் வந்து என்னென்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் தான். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஏன் வந்து இதை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஏதாவது வாழ்றதுக்கு மட்டும் வாழாது. இது வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோஸ்ட்னு ஒரு ஆளை வந்து எடுத்துட்டு அந்த உயிரை வந்து அந்த உயிர்லேருந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்து அது வந்து வாழும். ஸோ அதனால தான் இதை வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுட்டு தயாரிக்க முடியாது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, யூக்ளினாய்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டைனோஃப்ளாஜெலேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிரைசோஃபைட்ஸ், இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது மூணுமே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். எது கிரைசோஃபைட்ஸ், அடுத்து வந்து டைனோஃப்ளாஜெலேட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து யூக்ளினாய்ட்ஸ், இது மூணுலேயுமே வந்து அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறனால அதுவாகவே ஃபுட்டை வந்து தயாரிச்சுக்கும். இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த ஸ்லைமோட்ஸ், இதுவும் வந்து ஒரு சாப்ரோஃபைட்டிக் கண்டிஷன் ப்ரோட்டிஸ்ட். இது புரோட்டோசோவன்ஸும் இது வந்து ஹெட்ரோட்ரோப்ஸ், அதாவது உணவுக்காக பிறரை வந்து சார்ந்து வாழும் தன்மை கொண்டது. ஸோ வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெடேட்டர், வேட்டையாடும் மிருகங்களோட தன்மை கொண்டு இருக்கும். ஸோ அதனால் இது பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேஜர் குரூப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 4 மேஜர் குரூப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ். இந்த அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர், மாய்ஸ்ட் சாயில், இது எல்லாமே இருக்கும், இங்கே எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து என்னது அமீபாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது அமீபா தான். இந்த அமீபா ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்னா இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் வந்து சூடப்பொடியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இதுதான் ஃபுட்டு. இந்த ஃபுட்டை வந்து இந்த அமீபா வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபுட்டு பக்கத்தில் போன உடனே இந்த சூடப்பொடியாவை வந்து பெருசாக்கி இந்த மாதிரி செஞ்சு அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு பக்கத்தில் போய் அந்த ஃபுட்டு கிட்ட வந்து அதோட சூடப்பொடியாவை வந்து அப்படியே பெருசாக்கி அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பொய்க்கால்களுக்கு பேர் வந்து சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கெங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபார்ம்லேயும் இருக்கும். மெரைன் ஃபார்ம்னால் கடல் தண்ணியில் இருக்கும். கடல் தண்ணியில் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த சிலிக்கா ஷெல்ஸ் வந்து இருக்கும் இதோட சர்ஃபேஸில். இதில் வந்து என்னென்னா இந்த எண்டமிபா அப்படிங்கிற பேரசைட் வந்து வரும். இது வந்து இந்த பேரசைட் வந்து இந்த அமீபிக் டிசென்ட்ரி இது எல்லாமே வந்து காஸ் பண்ணும் நம்ம மனுஷங்களுக்கே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன்ஸ். ஃப்ளாஜெலேட்டட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ளாஜெலா வந்து இருக்கும், புரோட்டோசோவன் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஃப்ளாஜெலா வந்து இருக்கும். இது வந்து என்னென்னா ஃப்ரீ லிவிங் அது பாட்டுக்கு இருக்கும், அந்த ஆர் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃப்ளாஜெலா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து
ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ அதனால் ஃப்ளாஜெல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து உண்டு பண்ணும், டிசீஸை வந்து நமக்கு வந்து உண்டு பண்ணும். இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா அடிக்கடி ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்கும், அதான் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பனோசோமா. ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பனோசோமா. நெக்ஸ்ட் வந்து சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ். சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ் இது வந்து அக்வாட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். எப்போவுமே சிலியாக இருக்கிற புரோட்டோசோவன்ஸ் எப்போவுமே சிலியாக இருக்கிறது வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதனால் இது வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். இதில் வந்து ஒரு கல்லட் அப்படிங்கிற ஒரு கேவிட்டி ஒன்று இருக்குது. இந்த கேவிட்டி மூலியமாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே அது வந்து ஓப்பனில் வந்து இருக்கும். இது அந்த செல் சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடில் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா மேபி இது வந்து இந்த அதோட ஃபுட்டை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டட் மூமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலியா the coordinated movement of rows of cilia causes water laden with food seed into the gullet. சிலியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கல்லட் வந்து அதோட ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக இந்த கல்லட் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரமீசியம் இதுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரமீசியம். ஓகேவா? ஸோ இந்த கல்லட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதோட ஃபுட்டை வந்து அதை எடுக்கிறதுக்காக இந்த கல்லட் வந்து யூஸ் ஆகுது. இந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சிலியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட்டை வந்து அந்த வாட்டரில் இருக்கிற ஃபுட்டை வந்து வேகமாக போய் இது பண்ணி அந்த கல்லட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து அந்த கல்லட்டுக்குள்ளே தள்ளி விடுற அந்த ஒரு தன்மையை வந்து இந்த சிலியா வந்து பண்ணுது. இன்னொன்று வந்து என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாரமீசியம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்போரோசோவன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபெக்டியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இருக்கும் லைஃப் சைக்கிள். இதோட லைஃப் சைக்கிளில் அதாவது நோய் உண்டாக்குற தன்மையை கொண்டது. இது வந்து என்ன அப்படின்னா இதே வந்து பிளாஸ்மோடியம், அந்த பிளாஸ்மோடியம் வேறு, பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படிங்கிறது இது வந்து அந்த பாரசைட்டோட நேம். நம்ம வந்து இன்னொன்று வந்து நம்ம படித்தோம் இல்லையா, பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அதாவது எதில் பார்த்தோம், ஸ்லைமோல்ஸில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்மோடியம் வேறு, இந்த பிளாஸ்மோடியம் மலேரியல் அப்படிங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதாவது ஸ்ட்ராகரிங் அப்படின்னா வியக்கத்தகு, நம்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். நம்ப முடியாத விளைவுகளை ஹியூமன் பாப்புலேஷனில் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போரோசோவன்ஸ். ஏன்னா அந்த மலேரியா காய்ச்சல் வந்தப்போ பெரும்பாலான மக்கள் வந்து அந்த வியாதியின் மூலமாக இறந்தாங்க. ஸோ வந்து அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹியூமன் பாப்புலேஷன்லேயே ஒரு நம்ப முடியாத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துனது இந்த ஸ்போரோசோவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த புரோட்டிஸ்டாவோட நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை கிங்டம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவோட நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இப்போ அமீபாய்டுக்கு வந்து என்ன தேவை, சூடோபோடியா, இந்த ஃபால்ஸ் ஃபீட் அந்த இது தேவை. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து எங்கல்ஃப் பண்ணி அது வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து யூஸ் ஆகுது.
ஸோ அந்த மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எண்டமீபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன்ஸ், அது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து உண்டு பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிப்பனோசோமா. நெக்ஸ்ட் வந்து சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ், சிலியானா இப்படி இருக்கும், இங்கே பாருங்க. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து சிலியா. ஓகேவா, சிலியா இருக்கும். இது வந்து அந்த கல்லட், அந்த உணவுக்குழி மூலயமா அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். அதாவது கோஆர்டினேட்டர் சிலியா மூலமாக அந்த ஃபுட்டை வந்து கிட்ட வர வச்சு அந்த கல்லட் மூலயமா அது வந்து எடுத்துக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரமீசியம். நெக்ஸ்ட்டு ஸ்போரோசோவன்ஸ். ஸ்போரோசோவன்ஸ்னால் என்னென்னா அந்த இன்ஃபெக்டியஸ் ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்போரோசோவன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மலேரியல் பாரசைட். இவ்வளோதான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோதான். ஸோ வந்து நல்லா படிங்க. இந்த இதை வந்து நீங்கள் வேர்ட் பை வேர்டு நீங்கள் படிக்க தான் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பயமே இல்லாமல் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கிங்டம் ஃபங்கை பார்க்கலாம். சப்போஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.